சுலாபா என்கிற அந்த ஒரு சஹாபிக்கும் பேரித்தமான சம்பந்தமா, அது எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா அப்படிங்கிற 2 பேருக்கும் மத்தியில நீண்ட நாள் தகராறு இருந்தது. கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள வருது அந்த வழக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் அழைத்து விசாரித்தார். அங்கே சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பேரித்த மரம் அபூ லுபாவுக்கு சொந்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்த பிறகு அது அபூ லுபாவுக்கு தான் சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பு வழங்கிய பிறகு காலமாக நமக்கு சொந்தம் என்று இருந்த அந்த மரம் இன்னைக்கு நமக்கு சொந்தம் இல்லை என்று ஆகிவிட்டது என்று அவர்கள் நிலை குலைத்து போயிட்டார். அந்த வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை பார்த்தார். அவர் இழந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை திரும்ப அவருக்கு கொடுக்கணும் ரசூல் விரும்பினார்.